என்னை பாராட்டி புரியாமல் பாராட்டி இருக்கிறீர்கள். என் ஓவியத்தை புரிதல் தான் நான் கேட்கிற முதல் பரிசு. எனக்கு விருதெல்லாம் என் ஓவியம் ரசிக்கப்பட்டு விட்டது, துய்க்கப்பட்டு விட்டது, என் கலையின் ஜீவனாடி அறிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்பதுதான் ஒரு கலைஞன் வேண்டுகிற மிகப்பெரிய யாசகம். அந்த யாசகத்தை நான் இவர்களுக்கு கேட்கவில்லை. ஆனால் இந்த பெருமக்கள் எல்லோரும் சொர்க்கோ, பேராசிரியர் சொர்க்கோ தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பேச்சாளன், பேராசிரியன், நல்ல பாடலாசிரியன், நல்ல எதிர்காலம் உள்ளவர். அரவிந்தராஜ் ஊமை விழிகள் செய்தவர். பேரரசு தமிழ்நாட்டு இயக்குநர்களின் முன்னணி இயக்குநர்களில் முக்கியமானவர். இவர்களெல்லாம் தமிழுக்கு ரசிகர்களாக இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். பாட்டை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் தமிழின் விசாலம் வேண்டும். நான் தமிழர்களை எல்லாம் தமிழை ரசிக்கிறார்கள் என்றுதான் நம்புகிறேன். நான் நம்புவதற்கு காரணமே, தமிழ்நாட்டு மக்கள் பழமொழிகள் படித்து வந்தவர்கள், விடுகதை போட்டு வந்தவர்கள். எழுத்தறிவு இல்லாதவன் கூட தமிழோடு உறவாடி வந்திருக்கிறான் தமிழ்நாட்டில். அவனை கேட்டால் விவாதிப்பான், அவனை கேட்டால் விமர்சிப்பான், அவனை கேட்டால் பழமொழிகளில் பதில் சொல்வான், அவனை கேட்டால் விடுகதைகளிலும் சிக்க வைப்பான். அப்படி தமிழன் தன்னுடைய வாழ்வோடு தமிழோடு ஊறி வந்திருக்கிறான். எனவே இந்த தமிழும் அவனுக்கு புரியும் என்று நம்பிக்கையில் கொண்டுதான் வந்திருக்கிறேன். சில பேருக்கு புரிவதில்லை, அந்த இடத்தில் தமிழ் நிலைப்பதில்லை. ஒன்று சொல்லுகிறேன், திரைப்பட பாட்டை நான் எப்படி நினைக்கிறேன் தெரியுமா? வாழைப்பழத்துக்கும் ஆப்பிளுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. உங்களுக்கு தெரியும், ஆப்பிள் கொஞ்சம் பணக்காரர்களின் பழம், வாழை கொஞ்சம் ஏழைகளின் பழம். வியாபாரிகள் சங்க தலைவரை வைத்துக் கொண்டு அவருக்கே பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஒன்னு சொல்லுவார்கள், திரைப்பட ஏழைகளின் ஆப்பிள் வாழைப்பழம் என்பது பழமொழி. நான் பாமரர்களின் கவிதை திரைப்பட பாட்டு என்று நினைக்கிறவன். வாழைப்பழம் எப்படி ஏழைகளுக்கு ஆப்பிளின் சக்தியை கொடுக்கிறதோ, பாமரர்களுக்கு கவிதையின் சக்தியை கொடுக்கிறது. நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டால் உங்கள் மூளை விசாலப்படும், உங்கள் ரசனை அகலப்படும், உங்கள் வாழ்வு செழுமை உறும், உங்கள் இதயம் மகிழ்வுறும். உதாரணமா ஒரு பாட்டு, இது புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் என்று கவிதை வடித்தார் கவியரசர் கண்ணதாசன். அதில் ஒரு வரி, தங்கைக்கு திருமணமாகிறது, வளர்கிறாள், போகிறாள், வரவேற்கப்படுகிறாள், இப்படி பாட்டு போகுது. தங்கையின் எதிர்காலம் குறித்து அண்ணன் கனவு காண்கிறான். அப்ப சொல்றான், பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள். இந்த பொருள் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள். ஒரு கவிஞன் 10 மாதத்தை 4 வார்த்தைகளில் கடக்கிறான்.